குட் மார்னிங் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஈதுல் அதா முபாரக் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஈத் டே vlog பார்க்கலாமா? இப்போதான் எந்திரிச்சோம். நைட்டெல்லாம் தூங்கலை, பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. ஸோ இப்போ தான் எந்திரிச்சோம். என் ஹஸ்பண்ட் இப்போ குளிக்க போயிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் குளிக்கணும். போய் அவங்களுக்கு நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். ஈத் ஃபுல்லாகவே நம்ம அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அம்மா வீட்டில் தான் இருந்தோம். குளிக்கிறதுக்காக இப்போ வந்தோம். பாப்பாவும் அங்கே தான் இருக்கா. ஸோ நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லுடா. ஹாய் சொல்லு. ஏய், இப்படியே நிக்கிற, நீ நின்று ட்ரெஸ் ஆச்சு மாத்திட்டு வர. டவல் தானே போட்டிருக்கா. ஹாய் கைஸ், ஈத் முபாரக். வேற என்ன பேச சொல்ற? குளிச்சுட்டு வந்தாச்சு. போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தொழுகணும். வந்ததுல நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. என் ஹஸ்பண்ட் ஷைனிங்காக இருக்கு. ஹஸ்பண்ட் தொழுகைக்கு போயிட்டாங்க. பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இருக்கலாம். ஸோ இப்போ நான் தொழுதுட்டு வரேன் கைஸ். என்னோடய அவுட்ஃபிட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். இது லைட் ஒரு பிங்க் கலர். ஹஸ்பண்டும் பிங்க் கலர் ஷர்ட், நானும் என் பொண்ணும் பிங்க் கலர் ஷர்ட். நாங்கள் ட்வின்னிங் இல்லை, ட்வின்னிங் என்ன சொல்லுவாங்க தெரில. 3 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட போகிறோம். ஸோ நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். பாய் கைஸ். போயிட்டு தொழுதுட்டு வந்துடுறேன். கைஸ், அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டா போய் பாப்பாவை ரெடி பண்ணணும். பாப்பா அங்கே தான் இருக்கா. ஃபஸ்ட்டு போயிட்டு பாப்பாவை ரெடி பண்ணணும். எங்கள் மம்மி ஃபோன் அடிச்சிட்டான். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். பாபா பெருனா காசு. ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். பெருனா காசு 3 பேருக்கு. அவளுக்கு கூட என் பொண்ணுக்கு சேர்த்து. குயிக்கா இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் கைஸ். எனக்கு வரமாட்டேங்குது. Assalamualaikum, bye. ஷாப்பிங் பண்ணுறேன். ஏன்னா அன்னைக்கு நான் அழுத இல்லையா, அழுதுக்குள்ள ஒரு தீர்வு கிடச்சிச்சு. பிரச்சனை ஒன்று இருந்தா தீர்மானம் ஒன்று இருக்கும். நம்ம நேரத்தை காட்டுவோம் இன்னைக்கு. சூப்பர்லாம் இல்லை. இங்கே போகிறோம், இங்கே வாங்கணும், முடிக்கும் சத்தம் ஒத்துருவாங்க. Guys, this is my hairstyle. தூங்குறதுலே இருக்கா. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறோம். தட்டுறோம், தூக்குறோன்ற மாதிரி நாங்க வாங்குறோம். பாப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அவ ஏஞ்சதும் அம்மா குளிக்க வச்சு ரெடி பண்றோம். ட்ரெஸ் தான் இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நான் போயிட்டு வாங்கலாம். அழகா இருக்கு 2 பேரும். மாஷாஅல்லாஹ். சரி வாப்பலாம். கடைக்கு போயிட்டு ஃபைனலா வந்துருச்சு நம்ம காசு கையில. ஸ்ட்ரைட்டா வச்சு எடு. இப்படியா? நீ வெச்ச ஸ்ட்ரைட்டா அழகா. இல்ல அந்த எக் ட்ரைலாம் இல்லப்பா. இது என்ன வச்சிருக்காங்க?
வெறும் பிளெயினா இருக்கு. இதுவும் குட்டியா இருக்கு. அது பார்க்கலாம் ஒன்ஸ். கூலிங் ஆகுதுலாம் இல்லை, கலர் தெரியல. சிங்கிள் ஸ்டார் அது, சிங்கிள் ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் இதெல்லாம் ஒன்றும் மேலே வரும். இது எவ்வளோ வரும்? ஹலோ அதேண்ணா, அதான் பார்த்து அதுவும் சிங்கிள் ஸ்டார் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கஸ்டமர் பார்த்துப்பாங்கல்ல, கோட்ரேஜ் ஒன்றரை தண்ணி வச்சு. அதான் கேட்டேன், மணி நீ ஃபோன் பண்ண அடிக்கல, மணி கேட்டேன். கோட்ரேஜ் இந்த ஃப்ரிட்ஜ் எடுக்கணுமோ? இந்த ஃப்ரிட்ஜ் புக் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜ் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணியாச்சு மக்களே, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே போட்டாச்சு. இப்போ எங்க வந்திருக்கோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் அங்க வந்திருக்கோம். யாரும் வந்து மாட்டோம். ஆல்ரெடி இருக்கு. எவ்வளோண்ணா? 6382 ரிஜ்வான்ண்ணா, கேஎஸ்கே நகர் அங்கே இருக்குல்ல, அது கவர்மெண்ட். நம்ம வீட்டுக்கு ஏசி வந்துருச்சு. காலையில் தான் புக் பண்ணோம். இப்போ வாட் இஸ் திஸ்? டெலிவரி ஆயிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. See my boy. கியூட் பையன்ல. அழகா இருக்கான். தூரத்துல இருந்து பார்த்தா கூட நம்ம பையன் அழகா இருக்கான். அழகு பையன். எடுத்துறாரா? அவங்க எடுத்துட மாட்டாங்களா? அங்க ஓரத்துல அதுதான் சேர் தள்ளன. தள்ளி வைங்க நல்லா கார்னர்ல. எப்படி போனா பாருங்க, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கா. நான் கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேன், வேலை ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு கைஸ். ஏன்னா நான் ரொம்ப 3 வாரமாக தள்ளி கேஷ் வர வேண்டியது வராமல் டிலே ஆகி நிறைய தடங்கள் வந்து ஃபைனலாக இன்னைக்கு மார்னிங் போய் புக் பண்ணி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஏசி வந்துடுச்சு. இன்னும் ஃப்ரிட்ஜ் வர 2 days ஆகும். ஸோ அது வந்துட்டா ஹாப்பியாக இருக்கு. தேவையில்லாமல் அழுதுட்டணும், இப்போ கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய கஷ்டத்துக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குன்னுவாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ